நீதானே தேவதூதனை கூப்பிட்ட, நீதானே ஆவியானவரே என்னோட அசைவாடுங்கன்னு சொன்ன. ஆனா ஒரு நிழலோட்டம் வந்தாலும் சரி, ஒரு சத்தம் கேட்டாலும் சரி, முதல் சிந்தைக்கு வருவது என்ன? பிசாசு. பிசாசு அவ எனக்கு ஏவுதல் செஞ்சு விட்டுட்டான். அதுதான் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன சுத்தி சுத்தியே வருது. அப்ப நீ எதுக்காக செபிக்கிற? ஹல்லேலூயா. உன் விசுவாசம் எந்த மட்டும் அந்த மட்டும் அவருடைய அசைவாடுதல் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் அசைவாட வேண்டும் அப்படின்னு வார்த்தையில கேட்கிற நமக்கு உள்ளத்துல அந்த சிந்தை எடுக்காதபடினால அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. ஓகே, நீ பிசாசு தானே தேடிட்டு இருக்கிற, தேடிக்கோ அப்படின்ட்டு போயிடுவாரு. இது போல அந்த சீசர்கள் கூடவே இருந்தவங்க அந்த இடத்துல ஏசு வந்த உடனே என்ன நினைச்சிருப்பாங்க? விடிய கால நேரம், நிலா வெளிச்சம், லைட்டும் இல்ல, எதுவும் இல்ல, இங்க வேற கடல்ல அலைகள் அதிகமா இருக்குது, நாங்க அமிழ்ந்து போறோம். வெள்ளையா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு உருவம் கடல்ல நடந்து வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கல்ல, நீங்க பண்ற சீசர்ல விட்டுருவோமே, அதை நம்ம ஏசுன்னு சொல்லுவோமா இல்ல பிசாசு வருதுன்னு சொல்லுவோம்? ஆவி வருது. சீசர்கள் வேற, அவங்களும் அதே சூழ்நிலை தான், மனுஷங்க தானே. அப்ப ஆண்டவர் சொல்ற, திடன் கொள்ளுங்கள், நான் தான். எங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கூட இருந்தவங்கள்ட்ட போய் நான் தான் அடையாளப்படுத்த வேண்டி இருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். நான் தான், நான் தான். நீ இயேசு கூட இருக்கிற சாயலை ரசித்தவன், அவருடைய சாயலை ருசித்து அவர் கூடவே இருந்த சீசர் கிட்ட இயேசு போய் சொல்றாரு, நான் தான், நான் தான், பயப்படாதீங்க. அப்ப இயேசுன்னு ஒருத்தர் இருந்ததையே மறந்துட்டாங்க. ஏதோ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்மள மொத்தமா அழிக்க போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பேதுரு அந்த இடத்துல அலர்ட் ஆயிட்டாரு. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் சலத்தின் மேல நடந்து வர கட்டளையிடும். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இயேசுதான் வந்துட்டார்ல, இவ்வளவு தூரம் நடந்து வந்தவரு அந்த போட்டுக்குள்ள தானே போக போறாரு, அந்த படகுக்குள்ள தானே போக போறாரு. இந்த பேதுருக்கு அப்படியான அவசரம்? எல்லாரை விட நான் ஸ்பெஷலா தெரியணுங்கிற ஒரு சிந்தை அந்த பேதுருக்குள்ள இருந்தது. எல்லாரை விட என் ஆண்டவருக்கு நான் நெருக்கமானவனாய் காட்டணும் என்ற சிந்தை இருக்கணும், இருந்திருக்குது. மற்றவங்க இதே மாதிரி நினைச்சிருந்தா அவங்களும் கடல் மேல நடந்திருப்பாங்க. ஆனா பேதுரு ஆசைப்பட்டான். அதனால யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை அந்த பேதுரு அந்த 12 பேர்ல பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும்னா நம்மை கொண்டு ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சொல்லி இருக்கலாமே, கொஞ்சம் அவசரப்படாம உட்கார்ந்துரு, நான் உன்னுடைய படகுக்குள்ளாக உன்னிடத்துல நான் வரப்போறேன் அப்படின்னு. இயேசு சொல்லவே இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நீரே ஆனால், நீரே ஆனால். நம்முடைய ஆண்டவர், அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது? அந்த படகுக்குள்ளாக வந்து உன்னை காப்பாத்துகிறது அல்ல. எந்த பிரச்சனையின் மேல போராட முடியாம, எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம, எந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாம நீ ஓடிட்டு இருக்குதியோ, நீ கலங்கிட்டு இருக்குதியோ, விடை தெரியாம இருக்குதியோ, அந்த பிரச்சனையை உன் பாதத்திற்கு கீழ்படுத்தி உன் அதுக்கு மேல நடக்க வைக்கிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த படகுக்குள்ள அவர் வந்துட்டா என்ன, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் உன்னை அதன் மேல் ஏறி வர பண்ணி, அந்த பிரச்சனைகள் மேல உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன்னுடைய சரீரத்திற்கு விரோதமாய், உன் சந்தோஷத்திற்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிரச்சனைகள், எவ்வளவு கிரியைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே உன்னுடைய பாதத்திற்கு கீழ்படுத்தி நீ ஜெயிக்கிற ஒரு செவச்சீதும் வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போதே நம்மளும் என்ன செய்யணும்? பாதி தூரம் ஓடிடணும். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் நடந்து வரேன், நீரே ஆனால் என்னை கொண்டு செய்ய வைங்க கேளுங்க. ஆண்டவரே, நீர் செய்கிறீர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவன் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல எதை எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய சிந்தைக்கு உள்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு நம்மவே அந்த இடத்துல இருந்தாலுமே என்ன நினைப்போம்னா, ஒரு கடல்ல காற்று வருது, கொந்தளிப்பு வருது, எதிர்காற்று வருது, இயேசு வந்து இந்த கடலையும் இந்த காற்றையும் அமர்த்தி எங்களை ஒரு சேதமில்லாம கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறவர் அல்ல, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிறவர், பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்கிறவர், நீ எதிர்பாராத விதத்துல அற்புதத்தை செய்கிறவர். பேதுரு கடல்ல இறங்கிட்டான். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு இறங்கி கொஞ்ச நேரத்துல பயப்பட்டுட்டான். காற்று அதிகமான உடனே இயேசுவை பார்த்தவன் கடலை பார்க்கிறான், இயேசுவை பார்த்தவன் காற்றை பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன செய்யறான்?
அமிழ்ந்து போகிறான். உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதும் அப்படிதான், தோத்து போற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை பார்க்காம இயேசுவை மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களோ நானும் ஆராதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டது போல நம்மையும் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை பிரித்தெடுத்து வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வீடுகள்ல பல மணி நேரம் செபிக்கிறோம். இந்த செபத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவரிடத்துல அநீதி துளி அளவும்